காலிஃப்ளவர் வச்சு ஒரு 65 தான் போட போகிறோம். காலிஃப்ளவர் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா அலசி வச்சுருக்கிறேன். இப்போ வெந்நீர் இங்கே கொதிக்க வச்சுருக்கேன். இதில் இப்போ போட்டு வைக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே இது கொதிக்கட்டும், எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை வடிகட்டிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். நல்லா ஆறிட்டு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1.5 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், அரிசி மாவு 2 ஸ்பூன், ரெண்டரை கூட போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், கூட இப்போ 1 ஸ்பூனு மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், தேவையான உப்பு, வந்துட்டு காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் கலருக்காக போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வெறும் மிளகாத்தூளே போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் லேசாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மசாலாலாம் ஒன்றா கலந்து வச்சாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் கூட ஊறட்டும். எவ்வளோது ஊறுதோ அவ்வளோதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது ஊறட்டும். காலிஃப்ளவர் நல்லா ஊறி இருக்குது. ஒரு வானலில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்குறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப ஹையில் வச்சிடக்கூடாது, கருப்பாக போயிடும். நல்லா எல்லா பக்கமும் ஒரு பக்கம் வெந்தோன்னா பரட்டி விட்டு 2 பக்கம் நல்லா வெந்த பிறகு எடுத்துருவாங்க. காலிஃப்ளவர் நல்லா 2 பக்கமும் வெந்துட்டு இதுக்கு எடுத்துடலாம். நீங்கள் ரெட் கலர் இருந்து போட்டிங்கன்னா இன்னும் கலரு கொஞ்சம் நல்லா ரெட்டிஷாக தெரியும். நான் ரெட் கலர் போடலை. எல்லா காலிஃப்ளவரும் பொரித்து எடுத்தாச்சு. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. செய்கிறது ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.